வணக்கம் நண்பர்களே. யூடியூப் சேனல் நம்ம புதுசாக துவங்கியிருக்கிறோம். இதுதான் நம்மளோட சேனலில் முதல் வீடியோ. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒன்று, இந்த யூடியூப் சேனல் நான் தொடங்கினதுக்கான காரணம் என்ன? நிறையா சேனல் இருக்குது இல்லையா? இருந்தாலும் யூடியூப் சொல்லி கொடுக்கலான்னு நான் ஏன் இந்த சேனல் தொடங்கினேன் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போகிறோம். 2, யூடியூப்பில் யாரெல்லாம் வர்றாங்க, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். 3, யூடியூப்பில் இது வரைக்கும் சாதித்தவங்க யார்? 4, யூடியூப்பில் யாரெல்லாம் சாதிக்க முடியாமல் வெளியே போயிருக்கிறாங்க? 5, யூடியூப்பை முழு நேரமாக செய்யலாமா இல்லை பகுதி நேரமாக செய்யலாமா? 6, யூடியூப்பை நம்ம சிறப்பாக நடத்துறதுக்கு ஏதேனும் கல்வி அவசியமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 7, யூடியூப்பை நடத்துறதுக்கு அதிர்ஷ்டம் அவசியமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8, யூடியூப்பை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அதிர்ஷ்டம் ப்ளஸ் கல்வி அவசியமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 9, யூடியூப்போட ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லை மாறிக்கிட்டே இருக்குமா? யூடியூப்போட செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லை அது மாறிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். மொத்தம் 9 தலைப்பில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை விரிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த சேனல் என்ன நோக்கத்துக்காக நான் தொடங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது எனக்கு வெல்கம் அனாட்டமிக் அஸ்ட்ராலஜி கேபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 98,000 பேர் இன்னைய டேட்டில் இருக்கிறாங்க. அதாவது 19/9/2020 அதில் 98,000 நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த சேனலை நான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன் இல்லையா? அப்போது நான் அதில் நிறைய விஷயங்களை கற்றுருப்பேன். அப்போது என்னோடய அனுபவத்தை நான் கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த சேனலை நான் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது காரணம் 1. 2வது காரணம்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பொறுத்தவரை நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் அடுத்த வாரத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ இல்லை கொஞ்ச நாள்லேயோ காணாமல் போயிடும். அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அது எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளும் வளரணும். அப்போ தான் அதில் வந்து தொடர்ச்சியாக பயணிக்க முடியும். அப்போது ஒரு சேனலை நடத்திட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 10% தான் கற்றுக்குவோம். ஆனால் சொல்லி கொடுக்கும்போது கூடுதலாக 90% கற்றுக்குவோம். என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த யூடியூப்பை முழுமையாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு 20லேருந்து 30 வீடியோ போதும். அடிப்படையான விஷயங்களை முழுமையாக சொல்லி கொடுக்குறதுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவையில்லை. ஆனால் யூடியூப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் 700, 800, 1000 வரைக்கும் வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, இன்றைக்கி யூடியூப் சேனல் எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் அது மாறிடும். அப்போ புதுசாக ஒன்று போட்டு ஆகணும் இல்லையா? அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம்ல. ஆனால் சேனல் மட்டும் நம்ம நடத்தும்போது 10% தான் அதை அப்டேட் பண்ணுவோம், 90% விட்டுருவோம். அதை வந்து அசால்ட்டாக விட்டுருவோம். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த 90% நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதை நம்ம பகிர்ந்து கொடுத்தாலும், ஒரு உதாரணமாக என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்குது, அதை நான் ஒரு 50 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும், என்னாச்சு, என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஆனால் என்னோடய கல்வியை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வளருவாங்க, ப்ளஸ் நானும் இருந்த ஸ்டேஜிலேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன். அப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது மட்டும் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம வளர்கிறோம். அப்போ நான் யூடியூப் சேனலில் சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய நாலேஜ் இன்னும் அதிகமாகும். என்னோடய சேனலை இன்னும் வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு அது எனக்கு உதவி செய்யும். இதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறேன். ஓகே, அடுத்து 2வது, இந்த யூடியூப் சேனலில் யாரெல்லாம் வர்றாங்க, யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, பக்கத்து ஊரில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, தமிழ்நாட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து செல்லில் தான் தெரிஞ்சுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்கள் தெரியல, ஆனால் யூடியூப் தெரியாத ஆளுகளே இல்லை. அதாவது யூடியூப் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. யூடியூப் தெரியாத நபர்களும் இல்லை, அதை பயன்படுத்தாத நபர்களுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து வளர்ந்துருச்சு. அப்போ இதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
95%, அதாவது இது என்னோட ஒரு கணக்கு தான், இதுதான் சரிங்கிறது இல்லை, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். சரியா? 95% மக்கள் வர்றாங்க, தனக்கு தேவையான எல்லா வீடியோக்களையும் பார்க்குறாங்க, போயிடுறாங்க. ஒரு 5% மக்கள் மாற்றி யோசிக்கிறாங்க. எப்படி? ஒரு 3% மக்கள் இதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் கேமரா, சிஸ்டம், எடிட்டிங் ஒர்க்கு ஆள், அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. 3% மக்கள். 1% மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருவாங்க, யூடியூப் சேனலில் வீடியோலாம் போடுவாங்க, ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. 1% மக்கள் தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் வருவாங்க. ஆனால் இயற்கை ஒரு வித்தியாசமாக தான் படைச்சி வச்சுருக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துகிற அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும் இருக்கும். இப்படி வர்றாங்க. சரி, இப்போ யூடியூப்பில் யாரெல்லாம் வர்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து யூடியூப்பில் இது வரைக்கும் யாரெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் விடாமுயற்சி இருக்கோ அவங்களாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். யூடியூப் சேனலை பொறுத்தவரையில் எடுத்ததுமே க்ரோத் ஆகாது. விதிவிலக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஆகி அவங்க சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆனவங்களும் சம்பாதிக்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இது உடனே நமக்கு வந்து கிடைக்காது. அதாவது ஒரு விதையை நம்ம பூமியில் போடுறோம், இன்றைக்கி நம்மளுக்கு காய் கிடச்சிருமா என்ன? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த விதை செடியாக வந்து செடி மரமாகி மரம் காய் தர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போது இதில் வேகமெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்போ பொறுமை ரொம்ப அவசியம், விடாமுயற்சி அவசியம், தொடர்ச்சியான வீடியோக்களை போடுறது. மக்கள் பார்க்குறாங்க இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் அப்படின்னு தன்னையை நிலைநிறுத்திக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க. யாரெல்லாம் ஜெயிக்க முடியல, அடுத்து யாரெல்லாம் ஜெயிக்க முடியாமல் யூடியூப்பை விட்டு வெளியேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் விடாமுயற்சி இல்லையோ, யாருக்கெல்லாம் பொறுமை இல்லையோ அவங்க வெளியேறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் காட்டாது. நம்ம தான் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலகிராம் இந்த மாதிரி நிறைய பொது தளங்களில் நம்ம போடணும். அப்படியெல்லாம் கொண்டு போய் ஷேர் பண்ணால் கூட வியூஸ் கம்மியாக வர, என்னடா இது இவ்வளோ வியூஸ் கம்மியாக இருந்துரு, அந்த எண்ணமே வெளியே தூக்கிட்டு போயிடும். அப்போ யாரெல்லாம் பொறுமை இல்லையோ, யாருக்கு விடாமுயற்சி இல்லையோ அவங்க வெளியே போயிடுறாங்க. இவங்க தான் தோக்குறாங்க. ஓகே, யூடியூப்பை வந்து அடுத்த பதில், யூடியூப்பை முழு நேரமாக செய்யலாமா இல்லை பாதி நேரமாக செய்யலாமா? ஆரம்பத்தில் பாதி நேரமாக தான் செய்யணும், முழு நேரமாக செய்யக்கூடாது. எப்போ முழு நேரமாக செய்யலான்னா, மானிட்டேஷன் ஆகி ஒரு 20,000 ரூபா வரைக்கும் இல்லையா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10க்கு மேலேயாவது எப்போ நமக்கு வந்து கிடைக்குதோ அப்போ நீங்கள் முழு நேரமாக யூடியூப் எடுத்து நீங்கள் வந்து செய்யலாம். மல்டிபிள் சேனல் ஆரம்பித்து அதுக்கான ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா இதில் நேரமும் அதிகமாகும். இப்போ நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், இதை எடிட் பண்ணணும், அப்புறம் அப்லோட் பண்ணணும். இது கூட ஈஸி. ஆனால் கண்டென்ட்டை ரெடி பண்ணணும், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா எப்போ காம்படிஷன் அதிகமாகுதோ, போட்டிகள் அதிகமாகுதோ, அப்போ நம்மளோட தரத்தை வந்து மேம்படுத்தி ஆகணும் இல்லையா? அப்போது எல்லாருமே இந்த வீடியோ போடுறாங்க. இப்போ யூடியூப் டுட்டோரியல் சேனலே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், பட் இருந்தாலும் நிறைய யூடியூப் சேனல் இப்போவே இருக்குது. அப்போ அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கூடுதலாக சொல்ல வேண்டிய ஒரு அப்போது நம்ம கூடுதலாக யோசிக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும். அப்போது நமக்கு வந்து நம்ம எடுத்த எடுப்புலேயே முழு நேரமாக இறங்கிட்டோம் அப்படின்னா வருமானம் வராது. வருமானம் வரலைன்னா எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குற அப்படின்பாங்க. ஆனால் வருமானத்தோடு நம்ம அதை செஞ்சோம்னா கண்டுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க. அப்போது ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பகுதி நேர வேலையாக செய்யலாம். எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அதை பார்த்துக்கிட்டே ஒரு வீடியோ 2 வீடியோ வாரத்துக்கு போட்டுட்டு, இல்லை தினம் ஒரு முடிஞ்சால் தினம் ஒரு வீடியோ என்னவோ பண்ணுங்கள். ஆனால் சம்பளம் இதில் நீங்கள் ஒரு 10 ரூபா வரைக்கும் அது குறைஞ்சபட்சம் நீங்கள் வாங்காத வரைக்கும் இதை முழு நேரமாக செய்ய வேண்டாம். பகுதி நேரமாக செஞ்சுட்டு எப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்கம் வருதோ அப்போ நீங்கள் முழு நேரமாக செய்யலாம். சரி, இதில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில சேனலில் 14 லட்சங்கள் 15 லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில சேனல்கள் வருஷத்துக்கு ஒரு 5,000 கூட சம்பாதிக்க முடியாத சேனல்கள் இருக்கிறாங்க. அப்போது இதில் எந்தளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் எந்தளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு தான் வருமானம் வரும். ஓகேவா? அப்போ மக்களோட ஆதரவை பொறுத்து தான்
அது வந்து இருக்குது. ஓகே, அடுத்து யூடியூப் சேனலில் அதை ஆரம்பிக்கிறதுக்கு கல்வி அவசியமா? கல்வி அவசியம்தாங்க. அதாவது அடிப்படை ஒரு தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான கல்வி ஒன்று இருக்குது. புது கார் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். ஆனால் ஒரு ஓட்ட தெரியாத நபர்கிட்ட கொடுத்த என்ன ஆகும்? யார் மேலேயாவது இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே நல்லா ஓட்ட தெரிஞ்சவட்ட நம்ம கொடுக்கும்போது வண்டியை பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மளும் பாதுகாப்பாக போய் எங்கே போகணும் அங்கே போயிடலாம். அப்போது நம்ம அந்த நபர் தான் சரியில்லையே தவிர வாகனம் சரியில்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவரும் ஓட்ட பழகிட்டு ஓட்டியிருந்தால் பாதுகாப்பாக ஓட்டியிருப்பார். சரி, ஓகே, புரியலையா? சரி, ஓகே. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மளிகை கடைக்காரு கடை வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு குறுகிய காலத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவரை பார்த்த ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஓகே அப்போ மளிகை கடை வச்சா சீக்கிரம் வந்து நம்ம வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேன்னு வாங்கி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி ஒரு கடையை வைக்கிறாங்க. ஒரு 6 மாதத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் ஏன் வளர்ந்தார், இன்னொருத்தர் ஏன் க்ளோஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வளர்ந்தார் பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு கடையை நடத்துறதுக்கான நிர்வாக திறன் இருக்கும் ஒன்று. அதாவது எப்படி யார்கிட்ட வேலை வாங்கணும், எவ்வளோக்கு நம்ம வாங்குகிறோம், அது எவ்வளோக்கு விற்கணும், இப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலோடு அவர் வந்திருப்பார். அது நல்லா தெரிஞ்சங்காண்டி தான் அதில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த ரெண்டாவதாக ஒருத்தர் கடை வச்சார் இல்லையா, அவர் என்ன நோக்கத்தில் வச்சார், கடை வச்சா நம்ம பெரிய ஆளாக வந்துடலாமாட்டிருக்கு, அதனால் நம்ம கடையை வைக்கலான்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சார், கடையை லாஸ் பண்ணிட்டார். அதே போல் தான் யூடியூப்பில் நிறைய பேர் லட்சத்தில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கலாம் நினச்சி கண்டிப்பாக வந்தோம்னா மன வருத்தமும் ஒரு டென்ஷனும் தான் கிடைக்கும். நம்ம இதிலேருந்து வெளியே போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் இதை முழுசாக கற்றுக்கிட்டு யூடியூப்னால் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம சேர்த்திக்கிட்டு அதை நடத்த ஆரம்பித்தா இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு நம்மளும் அதே அளவு அமௌண்ட் வாங்கலாம். அப்போது யூடியூப்பை பற்றி நம்ம வந்து ஒரு சேனல் நடத்தணும் அப்படின்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் கற்றுக்க வேண்டியது அவசியம். அதாவது மற்ற கல்வி நமக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த கல்வி கண்டிப்பாக அவசியம். ஓகே, அடுத்து இந்த சேனலை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அதிர்ஷ்டம் அவசியமானு பார்க்குறோம். ஆமாங்க, இந்த சேனலில் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில சேனல் பார்ப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக இருக்காது, டேக் இருக்காது, ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் வீடியோ வந்து லட்சத்தில் பார்த்துட்ருப்பாங்க மக்கள். அதே நேரத்தில் ஒருத்தர் கரெக்டாக டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டேக் கொடுத்து எல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பார், பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கும், வியூஸே போகாது. அப்போ இதில் வந்து அதிர்ஷ்டங்கிறது முக்கியம் தானே. ஓகே, அப்போ அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அதிர்ஷ்டங்கிறது எப்பவுமே இருக்காது, ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், தூக்கி விடும், அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துடுவோம். ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் ப்ளஸ் கல்வி இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் இன்றைக்கி தூக்கி விட்டுச்சுன்னா தூக்கி விட்ட இடத்த நம்ம தக்க வச்சுக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒருவேளை கல்வி இல்லை, லக் இருக்குதுன்னா அந்த கல்வியை வந்து அதிகம் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்மகிட்ட நல்லா நாலேஜ் இருக்குது ஆனால் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அது ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச இறை வழிபாடு கடவுள்கிட்ட வேண்டி ஏதோ ஒரு வாக்கில் அந்த அதிர்ஷ்டத்தையும் கொஞ்சம் உயர்த்திக்கணும். அப்படி உயர்த்தும் போது நம்ம வந்து இதில் ஒரு சிறந்த யூடியூப்பராக வரலாம். யூடியூப்பில் உள்ள ஒரு ரூல்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா, மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குமா? யூடியூப்போட ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்குமா, மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல்ஸை பார்த்துக்குவோம். ஆரம்பத்தில் இருந்த ரூல்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்தில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் போடல, என்னவோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு வகுத்து இருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஃபைனலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கால சூழலுக்கு தகுந்தவர் அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது, கிளைமுன்னு இருக்குது.
இப்போ கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பாதி அவங்களுக்கு போயிடும். ஆனால் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்தாங்கன்னா சேனலே டெர்மினேட் ஆயிரும், டெலீட் ஆயிரும். இப்போது நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணுவாங்க, செகண்ட் டைம் வார்னிங் பண்ணுவாங்க, மூணாவது சேனலை காலி பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அடிப்படை தெரிஞ்சு வச்சுருக்கணும் தானே. ஓகே, அதே மாதிரி ஃபங்க்ஷனை பார்த்துக்குவோம். இதுவும் ஒரே மாதிரி இருக்குமானா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த யூடியூப் சேனல் வேறு, 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த யூடியூப் சேனல் வேறு, இப்போ பார்க்குற சேனல் வேறு, ஃப்யூச்சரில் 5 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய சேனல் வேறு. ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேண்ணே. முதல்லலாம் வந்து ஒரு சமையல் வீடியோ பண்ணி போகிறோன்னு வச்சுங்களேன், அந்த டேக்கில் போய் ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லி ஆக்டர் நேம் சேர்த்திட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கமல் தேடினாங்கன்னா நம்ம வீடியோ கொண்டு வந்து காட்டும். அப்போ வந்து முதல்ல அப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், டைட்டில் என்ன இருக்கோ, டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ, டேக்லேயும் அதுதான் இருக்கணும். 3 மிங்க்லானால் மட்டும்தான் அந்த டேகை வந்து அது வந்து ரேங்கிங் பண்ணி கொண்டு போய் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னு கொண்டு போய் கொடுக்கும். ஒருவேளை 3க்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம, அதாவது டைட்டில் என்ன போட்டிருக்கோமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம்னா சர்ச் இன்ஜினில் நம்ம இதை கொண்டு போய் காட்டாது. யாராவது ஒருத்தர் நம்ம என்ன மேக் பண்ணியிருக்கிறோமோ தேடுறாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் காட்டாது. அப்போது யூடியூப்லேயும் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க தானே, இனிமேலும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போது அதோட ரூல்ஸ், அதோட செயல்பாடு ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்தவாறு நம்மளையும் நம்ம மேம்படுத்திக்கிட்டு சிறப்பாக வந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். அதனால் இதை ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ என்னெல்லாம் பார்த்துக்குன்னா, 1, யூடியூப் சேனல் நான் எதுக்காக தொடங்கினேன், 2, யாரெல்லாம் உள்ளே வர்றாங்க, 3, யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க, 4, யாரெல்லாம் சாதிக்க முடியாமல் வெளியே இருக்கிறாங்க, 5, இதை முழு நேரமாக செய்யலாமா செய்ய முடியாதா, 6, இதற்கு கல்வி அவசியமா இல்லையா, 7, இதுக்கு அதிர்ஷ்டம் அவசியமா இல்லையா, 8, கல்வி ப்ளஸ் அதிர்ஷ்டம் 2 வேணுமா, 9, யூடியூப் சேனலோட ரூல்ஸும் அதோட ஃபங்க்ஷனும் அடிக்கடி மாறுமா இல்லை ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற 9 தலைப்புகள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை சொல்லிக் கொடுக்குறனால நானும் வளருவேன், இதை கற்றுக்கிட்டு நீங்களே நடைமுறைப்படுத்தும் போது நீங்களும் வளருவீங்க. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே வளரலாம். ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோக்குறதுங்கிறது சரியில்லை, 2 பேருமே ஜெயிக்கிறது தான் நல்லது. அதனால் நானும் ஜெயிக்கிறேன், வாங்க நீங்களும் ஜெயிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெறலாம். இதை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இப்படிக்கு முத்துசெல்வன்.